Question number 3 read பண்ணுறேன். 5 years ago a man was 7 times as old as his son, while 5 years hence the man will be 4 times as old as his son. Find their present age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை தப்பில் ரிப்பீட் பண்ணுறேன். 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல 7 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு வந்து மகனோட வயசை போல் 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5 வருடங்கள் கழித்து. ஸோ 5 வருஷம் கழிச்சு, இப்போ கரண்ட்லேருந்து 5 வருஷம் கழித்து அவரோட வயது வந்து மகனுடைய வயதை போல் 4 மடங்காக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய கரண்ட் ஏஜ் என்னன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு இருக்குது, அது வந்து 7 மடங்கு, மகனோட வயசு விட 7 மடங்கு. அதே 5 வருஷம் கழித்து 4 மடங்கு அப்படின்னா கரண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்த்தலாமா. லெட் த மேன் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸு. 5 years ago his age was x minus 5. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது மைனஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கரண்ட் வயசுலேருந்து மைனஸ் பண்ணால் தானே நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ x minus 5. லெட் த சன் ஏஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 5 years ago his age is y minus 5. ஓகேங்களா. மேனோட ஏஜ் வந்து 7 டைம்ஸ் வந்து சன்னோட ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனோட ஏஜ் என்ன, எக்ஸ் மைனஸ் 5, சன்னோட வந்து ஒய் மைனஸ் 5. 7 டைம்ஸ்னால் 7. ஸோ 7y மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்குமா. ஸோ எக்ஸ்ஒய் வேல்யூ ஒரு பக்கம், ஹோல் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் மைனஸ் 7y மைனஸ் 13 வரும். இது என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஹிட் என்ன, 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆஃப்டர் 5 இயர்ஸ். மேனோட ஏஜ் என்ன, 5 வருஷம். இப்போ கரெக்டாக இப்போ 5 இருக்குன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம்னா கண்டிப்பாக ஆட் ஆகி தான் இருக்கும். 5 வயசு ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5. சன்னோட ஏஜ் வந்து ஒய் ப்ளஸ் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4 மடங்கு, சன்னோட ஏஜை விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 சன் ஏஜ். ஸோ 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4y ப்ளஸ் 20 எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5ன்னு கிடையாது. 20 மைனஸ் 5னா 15. எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 15. இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ 1 கிடச்சிச்சு, 2 கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டே வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா. என்னோட ஈக்குவேஷன் 1 இது, 2 இது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாலே நம்ம கேன்சல் பண்ணிடலாம், எதுவும் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி எக்ஸ் வேல்யூஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 7y ப்ளஸ்ஸு 4y ரெண்டே இது பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 3y கிடைக்கிது. இதே மைனஸ் பண்ணால் மைனஸ் 45 கிடைக்கிது. y ஈக்குவல் டு மைனஸ் 45. மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனாக மாறும், மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 345 கேன்சல் பண்ணால் 15. ஸோ y ஈக்குவல் டு 50. ஸோ y ஈக்குவல் டு 50ங்கிறது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 15 ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 105. ஸோ மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்து கொண்டு போனால் ப்ளஸ்ஸு 105. மைனஸ் 30 ப்ளஸ் 105 என்ன வரும், 75 மைனஸ் பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு 75ங்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 75 இயர்ஸ், த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் வந்து 15 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா.